இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்காது என்னடா கிராமர் சொல்லித்தராங்களே போர் அடிக்க போகுது இந்த வீடியோ அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் டெய்லி சென்டென்ஸ் பேசுகிறது தான் வந்து அது இங்கிலீஷ்லேயே என்னென்ன சென்டென்ஸ் நான் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். பாருங்கள், கிரண் லவ்ஸ் ட்ராவலிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதை அவன் டிக்ளேர் பண்ணுறான், எனக்கு வந்து என் ஃப்ரெண்டோட போகிறது பிடிக்கும். அடுத்து பார்த்தா இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ், ரெக்வஸ்ட் பண்ணுறது, ப்ளீஸ் சுவிச் ஆஃப் த ஃபேன். ரெக்வஸ்ட் பண்ணுறோம், டெய்லி பேசுறது என்னது இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ், மொரஜே வாட் ஒய் ஆர் யூ டூயிங் லைக் திஸ், வாட் ஆர் யூ டூயிங், கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறது தான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸ், ஆச்சரியமாக பார்க்குறது, ஆச்சரியமாக பேசுறது, அதில் வந்து எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ், அது எப்படின்னா வந்து நீ இதை செய்யாத ஒரு மாதிரி நெகட்டிவாக பேசுவோம்ல நம்ம, அதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். என்னென்ன சென்டென்ஸ் ஃபஸ்ட் சொல்கிறேன். டிக்ளரேட்டிவ், டிக்ளேர் பண்ணுறது. நெக்ஸ்ட் இம்பேரேட்டிவ், அப்புறம் வந்து இன்ட்ரோகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி, அப்புறம் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன? திஸ் சென்டென்ஸ் ரிலேட்ஸ் டு ஃபேக்ட்ஸ், தாட்ஸ், ஒப்பீனியன்ஸ். உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லலாம், ஃபேக்டை சொல்லலாம், உண்மையை சொல்லலாம், நம்மளுடைய தாட்டை சொல்லலாம். இதெல்லாம் சாதாரண சென்டென்ஸ் தான் வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். கிரண் loves traveling with friends. We watched TV last night. சாதாரண நடந்ததை நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதான் டிக்ளரேட்டிவ். டிக்ளேர் பண்ணுறோம், நான் வந்து நேற்று டிவி பார்த்தோம், நேற்று நைட்டு. அதுதான். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம், இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் என்ன? An imperative sentence expresses an order, request, command and suggestion. ஆர்டர்னா உத்தரவு போடுறது, ரெக்வஸ்ட்னா கோரிக்கை, ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணுறோம் நம்ம, அது கோரிக்கை கொடுக்கறது. கமாண்ட்னா கட்டளை பண்ணுறது, கமாண்ட் பண்ணுறது. அண்ட் சஜஷன்னா ஆலோசனை, நம்ம ஆலோசனை கொடுக்கறது. ஓகே, நம்ம என்ன சொல்கிறோம், கோ டு கிராசரி ஷாப். இது வந்து என்ன சொல்கிறோம், நம்ம இது சாதாரணமாக ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறோம், கொஞ்சம் மளிகை கடைக்கு போயிட்டு வாயேன். டெய்லி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் மளிகை கடைக்கு போயிட்டு வா. கோ டு கிராசரி ஷாப், மளிகை கடை, கிராசரி ஷாப்னா. கம்ப்ளீட் தீஸ் பை டுமாரோ. ஏதாவது ஒர்க் கொடுக்குறோம் நம்ம, கமெண்ட் தானே பண்ணோம், அது கடையிலே விடுவாங்க, இந்த ஒர்க்கை நாளைக்குள்ள முடிச்சிருங்க. கம்ப்ளீட் தீஸ் பை டுமாரோ, இந்த வேலையை நாளைக்குள்ள முடிச்சிருங்க அப்படின்றது. பி நைஸ் வித் யோர் ஃப்ரெண்ட். இது வந்து என்னென்னா, உனக்கு சாதாரணமாக வந்து ஒரு ஆலோசனை சொல்லுது. உங்கள் ஃப்ரெண்டோட நீ உண்மையாயிரு, இல்லைன்னா நல்லாயிரு, நல்லவனாயிரு, உண்மையாயிரு, இல்லை பாசமாயிரு. அதை சொல். பி நைஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் பாசமாக இருங்க, உண்மையாக இருங்க சொல்கிறது தான் ஒரு ஆலோசனை, சஜஷன். இப்போ தேர்ட் ஒன்று பார்க்கலாம், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ்னாவே கொஷின் கேட்கறது தான். கொஷின் ரைஸ் பண்ணுறோம், அது மொத்தமே இன்ட்ராகேட்டிவ் தான். நீ என்ன பண்ணுற, அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறா, இவன் ஏன் இதை செஞ்சான், அவன் ஏன் அதை செஞ்சான், அந்த மாதிரி. சரி, அதுதான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். எ சென்டென்ஸ் தட் ஆஸ்க் எ கொஷின் அண்ட் எண்ட்ஸ் வித் எ கொஷின் மார்க். எழுதும்போது நம்ம இன்ட்ராகேட்டிவ் கொஷின்னாவே கொஷின் மார்க் முக்கியமாக இருக்கணும் லாஸ்ட்டில். அதுதான். when did he will come to my house. நம்ம கேட்போம்ல, அவன் எப்போ எங்கள் வீட்டுக்கு வருவான். when did he will come to my house. அவன் இன்னைக்கு நம்ம எங்கள் வீட்டுக்கு வரப்போகிறான். அதே போல் இந்த இடத்துலையே she வந்தால் when did she will come to my house. இன்னைக்கு அவள் எங்கள் வீட்டுக்கு வருவாள், இன்னைக்கு அவர் எங்கள் வீட்டுக்கு வருவார். அதுதான். நெக்ஸ்ட்டு, where did you lose your bracelet. bracelet எங்கே வச்சிட்ட நம்ம கேட்போம் இங்கிலீஷ். இதெல்லாம் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், கொஸ்டின் ரைஸ் பண்ணுறது தான். நீ அந்த பிரேஸ்லெட் எங்கே வச்ச, அந்த மாதிரி கேட்கறது தான். அப்போ வந்து where did you lose your bracelet. what is your favorite food. கட்டாயம் கேட்போம், உனக்கு பிடிச்ச டிஷ் எது, உனக்கு பிடிச்ச சாப்பாடு எது. what is your favorite dish. who is cooking biryani. யார் பிரியாணி சமைச்சிட்ருக்காங்க. ஹூ இஸ் குக்கிங் பிரியாணி. ஹூ இஸ் குக்கிங் பிரியாணி கொஷின் ஃபார்ம் தான் இது மொத்தமே. அதுதான் இதெல்லாமே வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். ஃபோர்த் ஒன்று இப்போ நான் பார்க்க போகிறோம், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னால் என்ன? எ சென்டென்ஸ் that expresses some
strong, unexpected and extraordinary emotion. Over emotion கொடுப்போம்ல, அது extraordinary emotion. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ப்ளீஸ் டாக் டு மீ நவ். நம்ம ஸ்ட்ராங்காக சொல்கிறோம், இப்போ வந்து என்னோட பேசுன்றது தான் ப்ளீஸ் டாக் டு மீ நவ். இதுதான் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கே தான், முக்கியமானது எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். இது வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறது. இப்போ வந்து என்னோட பேசு சொல்கிறது ஸ்ட்ராங்காக. யூ ஆர் சச் எ லயர். நீ வந்து பொய் சொல்கிறவன். இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டேன் வந்து பொய் சொல்லுவான்னு சொல்லிட்டு. அதான் அன்எக்ஸ்பெக்டட் சென்டென்ஸ். ஹீ இஸ் சச் அ கைண்ட் பர்சன். அவன் வந்து ரொம்ப நல்லவன், அன்பானவன். கைண்ட்னா அன்பானவன். ஹீ இஸ் சச் அ கைண்ட் பர்சன். இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி எமோஷன் இதுவும் சொல்லலாம். என்னன்னா இல்லைன்னா ஷீ இஸ் சச் அ கைண்ட் பர்சன் நம்ம சொல்லுவோம். ஷீ இஸ் சச் அ கைண்ட் பர்சனும் நம்ம சொல்லலாம். அவளோ அன்பானவள். சரிங்களா? இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்ட்ராடினரி எமோஷன். எமோஷன் நம்ம சொல்லுவோம்ல, அவன் ரொம்ப நல்லவன், இவன் ரொம்ப நல்லவன். ஹோ ஐ ஃபர்கட் அபவுட் த மீட்டிங். மறந்துட்டேன். எமோஷன் அது சொல்லுவோம் நம்ம. ஐயோ மீட்டிங்கை மறந்துட்டேன், இன்னைக்கு ஒரு வெட்டிங்க்கு போகணும், அதை மறந்துட்டோம், லேட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் எமோஷனை, எக்ஸ்ட்ராடினரி எமோஷனை காமிக்கிறது தான் வந்து இந்த சென்டென்ஸ் எல்லாம். ஓகேவா? இதுதான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். டெய்லி நம்ம பேசுகிற சென்டென்ஸ் தான் இது எல்லாமே. ஃபிஃப்த் ஒன் நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் என்ன? தட் இண்டிகேட்ஸ் சம் ஆக்ஷன் இஸ் நாட் ஹேப்பனிங், something no longer exist. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, no chance for that. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நோ, நோபடி, நத்திங், நன் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் பேர். நோ, நன், நத்திங், நோபடி இதெல்லாம் தான் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் தான் சரியா? இப்போ நோ சான்ஸ் ஃபார் தட்னா இதுக்கு வாய்ப்பே கிடையாது அர்த்தம். நோபடி கேன் சேஞ்ச். இது யாராலையும் மாற்ற முடியாது. நோபடி கேன் சேஞ்ச். இதெல்லாம் தான் நெகட்டிவ். இங்க நாட்டு மாதிரி இல்லை பாருங்க தனியா. இதெல்லாம் இருந்தாவே நெகட்டிவ் தான். நத்திங் கேன் பி டன். இது எதுவுமே நடக்காது. நத்திங் கேன் பி டன். இந்த சென்டென்ஸ்ல நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸா, இல்லை வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா, இல்லை வந்து ஏதோ நெகட்டிவ் சென்டென்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக நம்ம இது எல்லாத்தையுமே நான் சொல்லிக் கொடுத்தேன். நம்ம இது எல்லாத்தையும் படித்தோம். நீங்கள் வந்து இப்போ பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது என்ன சென்டென்ஸ், என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ இதை பார்க்கலாம். இப்போ ஐ என்ஜாய் ஸ்டடிங் இங்கிலீஷ். அவன் சொல்கிறான், அவனோட ஒப்பீனியன் சொல்கிறான், எனக்கு வந்து இங்கிலீஷ் படிக்க பிடிக்கும் அப்படின்றான். அப்போ நம்ம என்ன பண்ணால் அவன் டிக்ளேர் பண்ணான். அப்போ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். அது இல்லாமல் ஃபுல் ஸ்டாப், லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் இருக்கும். கொஸ்டின் மார்க் இருந்தால் இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருந்தால் எக்ஸ்க்ளமேட்டரி. அது பார்த்துக்கோ. அதெல்லாம் நெக்ஸ்ட், டோன்ட் வாக் த்ரூ தட் டோர். அந்த வழியாக நீங்கள் போகாதீங்க. கமெண்ட் பண்ணுறாரு கட்டளையிடுற, அந்த வழியாக நீங்கள் போகாதீங்க. அப்போ இம்பேரட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட், ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் லஞ்ச். என்ன இருக்கீங்க? கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் லஞ்ச். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? இது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் எ டெரிபிள் ஐடியா. எவ்வளோ செம ஐடியா இது, நல்ல ஐடியா. இங்கே என்ன இருக்கு? எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்கு. அப்போ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். வாட் எ டெரிபிள் ஐடியா, எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்கிறதால எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். none of us knew how to treat her. உங்க யாருக்குமே தெரியாது அவளை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. நன் நெகட்டிவ்ல என்னென்ன சொன்னேன் நான்? நன், நோ, நோபடி, அப்புறம் என்ன? நத்திங். இதெல்லாம் வந்தாவே நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். none of us knew how to treat her. நம்ம யாருக்குமே தெரியாது அவளுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நெகட்டிவ். none of us knew how to treat her. இப்போ என்ன எல்லா சென்டென்சஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்ல சொல்கிறேன் டிக்ளரேட்டிவ்,
imperative, அப்புறம் என்ன வரும் interrogative, exclamatory, next negative. Ordinary statement, declarative, ஆர்டர்லாம் பண்ணுற கமெண்ட் பண்ணுற ரெக்வஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து உங்களுக்கு imperative. கொஷின் மார்க் இருக்கான்னு பார்த்தோம். கொஷின் கேட்குற மாதிரி இருந்தாவே இது interrogative. எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருந்தால் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இந்த மாதிரி none, no, nothing, neither அது மாதிரிலாம் வந்ததுனாவே உங்களுக்கு என்ன சென்டென்ஸ் இது நெகட்டிவ் சென்டென்ஸ். I hope the video was useful. Thank you.